Hello friends, today ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான கோல்டு ஜுவல்லரி க்ளீனிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற செயின், தோடு, மோதிரம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மந்த்லி ஒன்ஸ் எப்படி க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு வியர் பண்ணுறதுனால புதுசு மாதிரி நல்லா ஷைனிங்காக இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் நல்லா கை பொறுக்கிற அளவுக்கு சுடு தண்ணி எடுத்துக்கலாம். நம்ம டெய்லியும் என்ன ஷாம்பு யூஸ் பண்ணுறோமோ அதுலேருந்து கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. இந்த ஷாம்பு இந்த தண்ணியில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அந்த ஷாம்பு தண்ணியும் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க ஜுவல்ஸ்லாம் இதில் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ரொம்ப கொதிக்கிற மாதிரி சூடாக சேர்த்துறாதீங்க, கை பொறுக்கிற அளவுக்கு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த நகையெல்லாம் இந்த தண்ணியில் போட்டு அப்படியே ஒரு 5 மினிட்ஸ்க்கு ரெஸ்ட் விட்டுறலாம். 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் இந்த அழுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ஊறி இருக்கும். இப்போ ஒரு ப்ரஷ் வச்சு நல்லா தேய்ச்சி கழுவிக்கலாம். பேக்கிங் சோடா, வினிகர், லெமன் இந்த மாதிரிலாம் நீங்கள் யூஸ் பண்ணி ஜுவல்ஸை கழுவுறதுக்கு மந்த்லி ஒன்ஸ் இந்த மாதிரி சிம்பிள் மெத்தடில் நீங்கள் கழுவிட்டாவே உங்கள் ஜுவல்ஸ் பார்க்குறதுக்கு ரொம்ப ஷைனிங்காக இருக்கும். அந்த செயினுக்கு இடையிலலாம் நல்லா அழுக்கு இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா ப்ரெஷ்ஷை வச்சு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம். தோடுமே மெயினாக பார்த்திங்கன்னா அந்த 1 மந்த்துக்கு மேலே நம்ம கழுவாமல் யூஸ் பண்ணோம்னா ஒரு பேட் ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி மந்த்லி ஒன்ஸ் கழுவிக்கங்க. ஜுவல்ஸ் எல்லாம் நல்லா கொஞ்சம் ஷைனிங்காக இருக்கிறதுக்கு ஒரு பிஞ்ச் பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதெல்லாத்தையுமே நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள், எவ்வளோ ஷைனிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.